மத்தவங்க செஞ்ச துரோகத்தை மறந்துருங்க. உங்க மனசுல எத்தனை நாளைக்கு தான் அந்த பழைய கோவத்தை தூக்கி சுமக்க போறீங்க? அப்படி சுமக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அது எப்படி இருக்கும் தெரியுமா? விஷத்தை நீங்க குடிச்சிட்டு உங்க எதிரி சாகணும்னு நினைக்கிற மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, உங்க கோவம் அவங்கள ஒண்ணுமே செய்ய போறது இல்லை, உங்களை மட்டும்தான் அழிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. ஆனா நீங்க அந்த பழைய சம்பவத்தை நினைச்சு நினைச்சு உங்க நிம்மதியை இழந்துருவீங்க. உங்களுக்கு மத்தவங்க செஞ்ச துரோகத்தை மறந்துருங்க. முடிஞ்சா மன்னிச்சிருங்க. அது அவங்களுடைய பாவம். அதுக்கான சம்பளம் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வலிதான் வழியை உருவாக்கும். வலிக்குதுன்னு விட்டுட்டீங்கன்னா எப்படி வளருவீங்க? நல்லா பழகிறவனே துரோகம் பண்றான்னா பண்ணட்டும். அப்பதான் உங்களுக்கு நண்பன் யாரு துரோகி யாருன்னு அடையாளம் தெரியும். லவ் ஃபெயிலியரா இல்ல வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சா போகட்டும். அப்பதான் உங்க வாழ்க்கைய நீங்க தேட தொடங்குவீங்க. யாரும் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? மதிக்க வேணாம். அப்பதான் உங்களுடைய மதிப்பை எப்படி உயர்த்தணும்னு தெரிஞ்சுப்பீங்க. எது உங்க மனசை உடைக்குதோ அந்த விஷயம்தான் உங்களை உருவாக்கும். சும்மா வலிக்குது வலிக்குதுன்னு புலம்பாம அந்த வழியில உங்களுக்கான வழி எதுன்னு பாருங்க. அப்ப தெரியும் எது உங்களுக்கான வாழ்க்கைன்னு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நான் என்னதான் பண்ணாலும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, அவங்களால நான் என்னதான் பண்றது? ஓகே, வில்ல செத்து போன உடனே படம் ஏன் முடிஞ்சிருது தெரியுமா? வில்லன் இல்லைன்னா ஹீரோவுக்கு வேலையே இல்லை. வில்லன் இல்லாத படம் போர் அடிக்கும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைன்னா வாழ்க்கை வாழறதுக்கே போர் அடிக்கும். உங்க வாழ்க்கையில எதிரிகள் இருக்காங்கன்னா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது. அவங்க உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுப்பான். தைரியமா சமாளிங்க. கொஞ்ச நாள் ஜாலியா இருங்க. மறுபடியும் ஒருத்தன் வருவான், பிரச்சனையை கொடுப்பான், முறியடி. எதிரி வருவான், பிரச்சனையை கொடுப்பான், முறியடி. எதிரி வருவான், பிரச்சனையை கொடுப்பான், முறியடி. எதிரி திருப்பி வருவான், பிரச்சனையை திருப்பி கொடுப்பான், முறியடி. ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். திஸ் இஸ் தி லைஃப் சர்க்கிள் மை ஃப்ரெண்ட். ஸோ கஷ்டங்களை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு எதிரியை தேடு. கிடைக்கலையா உருவாக்கு. உனக்கு எதிரியே இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம். பிரச்சனையை எதிர்பார்த்து காத்துரு, முறியடி. எதிரிங்கிறது மனுஷனா மட்டும்தான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது சூழ்நிலையா கூட இருக்கலாம்.